அதே மாதிரி இந்த அம்மா இந்த இடத்துல பாட்டம் பாட்டியும் ஸ்ரீ அங்காள் அம்மனும் படி அளக்கக்கூடிய கட்டநாயக பரம கடவுளும் இந்த எல்லையில் அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் இங்கு இருக்கிற பொதுமக்கள் அனைவர்களும் வந்து இந்த அம்மனை வழிபடலாம். அதனால தெய்வம்னா அவங்களுக்கு நினைக்கூடாது, எல்லாமே தெய்வம். பொதுவா இப்ப திருப்பி இங்க பகவானை பார்க்க போறோம், எல்லாமே பார்க்க போறோம். அதே போல அம்மா பாட்டம் பாட்டு இந்த அம்மா இந்த இடத்தை அமர்ந்திருக்கிறதுனால் நல்ல மழை பெய்ய வேண்டும், நாடு சேர்க்க வேண்டும், உத்தம பெய்ய வேண்டும், ஊரு சேர்க்க வேண்டும், ஏழை கிராமம் மற்ற நாடுகளும் இருக்க வேண்டும், நாங்களும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், பயிர் பற்றிகள் மேலும் மேலும் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி என்று நினைத்து அனைத்து பொதுமக்களும் வெள்ளி செவ்வாயில் வந்து இந்த அம்மனை வழிபட்டால் தீராத நோய் தீரும், தீராத நிலைகள்லாம் தீரும், கஷ்டங்கள்லாம் தீரும். படிப்படியா ஒரே நாள்ல தீர்க்க மாட்டாங்க. மன உறுதி எல்லாத்தையும் மறந்து கஷ்ட நஷ்டங்கள்லாம் மறந்து இந்த அம்மனை வழிபட்டால் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நாளுக்கு நாள் அந்த அம்மா உங்களை நிம்மதியாகவும் சிறப்பாகவும் இந்த தாத்தா பாட்டியும் பாட்டன் பாட்டியும் இந்த அங்காள் அம்மனும் சிவபெருமானும் உமா பார்வதியும் விநாயகர் முருகன் அனைத்து பேர்களும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறார்கள். சக்தி ஒருத்தி சமயம் 16 என்று சொல்லக்கூடிய 16 அவதாரத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த அம்மா இந்தூர் பெருமாளா? இந்தூர் பெருமாள், இந்தூர் பெருமாள் என்கிற பகவானாகப்பட்டவர். அந்த பகவானை பார்க்க வேண்டும் என்றால் திருப்பதிக்கு தான் போகணும். இந்தூர் பெருமாள் இந்த கிருஷ்ணாபுரம் எல்லையில காட்டுக்கோட்டையில் அமர்ந்திருக்கின்றார். அவர் அருள பெருமாளும் எப்படி திருப்பதிக்கு போய் பார்க்கிறோமோ அதே போல அந்த இந்தி பெருமாளை இங்க இந்த ஆலயத்தில் வந்து கண்டு கிடைத்தார். அந்த பகவானாகப்பட்டவர் பெருமாள் என்றால் பகவான் தான். அதனால் அவரும் இங்கு அமர்ந்திருக்கின்றார். எத்தனை தெய்வமும் மும்மூர்த்தி அவர்களும் இங்கு இருக்கின்றார்கள். அதனால் அங்கங்க இருக்கிற பக்தர்கள், தாய்மார்கள், பொதுமக்கள் வந்து இந்த அம்மனை வெள்ளி செவ்வாயை வழிபட்டு சீனிகரமாக வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக் கொண்டார்.